தங்கராஜ் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்துட்டு சுரேஷையும், ராகவனையும் கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி வெளிய கூட்டிட்டு போறாரு. ஸோ இந்த பிள்ளைக்கு வேலை போயிடுச்சாம். அதனால ஒரு மாரி ரொம்ப சோகமா இருக்கா. அத பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் போகட்டும் விடு. இந்த வீட்டுக்கு இனிமேவாவது குடும்பம்னா என்னன்னு தெரிஞ்சு கொஞ்ச நாள் வீட்ல வாழ்ந்து பார்த்தா தான் அவளுக்கும் புரியும் அப்படிங்கிற மாதிரி ராகவன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப தங்கராஜ் சொல்றாரு, "அட நீங்க வேற மாமா, அவளோட வேலை தானா போல, நான் தான் போக வச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு போய் பிரின்சிபல பார்த்து பேசின விஷயம், ட்ரஸ்ட் கிட்ட ப்ரெஷர் குடுத்து அவள பெர்மனன்ட் பண்ண வேணான்னு சொல்லி வேலைய விட்டு நிறுத்த சொன்னதே நான் தான் அப்படின்னு சொல்லவும், ராகவன் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. "என்ன சொல்றீங்க மாப்ள?" அப்படின்னு சொல்லிட்டு, "அந்த வேலை இருக்கிற திமிர்ல தான் மாமா அவ அப்படி ஆடிட்டு இருக்கா. அதனால தான் முதல்ல அந்த வேலைய பறிச்சா தான் சுரேஷோட சேர்ந்து வாழ பழகுவா. அவ சொல்ற பேச்சையெல்லாம் கேட்பா. குடும்பத்துக்கும் அடங்கி இருப்பா. இல்லைன்னா நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் அவ சரிப்பட்டு வரமாட்டா." தங்கராஜ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட உடனே ராகவன் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. "என்ன மாப்பிள்ள, நீங்க சொல்லி வேலையை விட்டு நிறுத்த சொன்னீங்களா? ஏன் அப்படி சொன்னீங்க? அந்த பொண்ணுக்கே குணம் மாறி இந்த வீட்டில் இருக்க பழகணும். அதை விட்டுட்டு நம்ம அவளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி வேலையை பறித்து இன்னும் கொஞ்சம் அவள் ஏதாவது பண்ணி எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை?" அப்படின்னு ராகவன் சொல்லவும், இதை கேட்டு தங்கராஜ் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன இது, இவங்கெல்லாம் இதை நினச்சி சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தா மதிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி போதே ட்ராக்கு, இது அப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, "தங்கராஜ் என்ன மாமா நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? முதல்ல அந்த வேலையை நம்ம கட் பண்ணாமன்னா தான் நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்டு அவள் வீட்டில் அடங்கி இருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்கிறாரு. அதுக்கு ராகவன் சொல்கிறாரு, "இல்லை இல்லை, இதெல்லாம் சரியாக வராது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உடனே காலேஜுக்கு போய் அவங்களையே ஃபோன் பண்ணி இந்த பிள்ளையை வேலைக்கு வர சொல்லுங்கள். அதுதான் சரியாக வரும். இல்லைனா தேவையில்லாத வீட்டில் உட்காந்து மாமியார் மருமகள்லாம் சண்டை போட்டுட்ருப்பாங்க. அந்த பொண்ணு வேலைக்கு போகிறது தான் சரியாக வரும். என்னை கேட்காம நீங்கள் யார் இதெல்லாம் எதுக்கு செஞ்சீங்க மாப்பிள்ள?" அப்படின்னு ராகவன் சொல்லவும், இதை கேட்டு தங்கராஜ் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. என்னடா நாம் ஒரு பிளானை போட்டால் மருமகளுக்கு சப்போர்ட்டாக இவரே வந்து நிற்கிறாரே அப்படின்னு. "என்னப்பா நீங்களே இப்படி சொல்கிறீங்க?" அப்படின்னு. "ஏண்டா உனக்கும் தெரிஞ்சிருக்கு, இதை வேணான்னு சொல்ல தெரியலையா உனக்கு? மாமாவோட சேர்ந்து வீட்டில் நீயே பிரச்சனையை இழுத்து வச்சுக்க போறியா? அந்த பொண்ணு எவ்வளோ சோகமாக இருக்குது, உன்னை நம்பி தானே வந்துச்சு. எல்லாருமே அவளுக்கு அகேன்ஸ்டாக இருந்தால் அவள் எப்படா இந்த வீட்டில் வாழுவா?" அப்படின்னு ராகவன் பேசவும், சுரேஷ் தங்கராஜ் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. குடும்பத்திலிருந்தே ரேவதிக்கு வந்து தங்கராஜ் மேலே கொஞ்சம் சந்தேகம். அதே போல் இவரை வந்துட்டு ராகவனையும் சுரேஷையும் வெளியே கூட்டிகிட்டு போய் தனியாக பேசிகிட்டு இருக்கிறது என்னவா இருக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு மறைமுகமாக இவங்க பேசுகிறத எல்லாத்தையுமே ஒத்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இவங்க பேசுகிறத கேட்டு ரேவதிக்கு ரொம்பவே ஷாக்கு. "ஓ, இவர் போட்ட பிளான் தானா? ஃபஸ்ட் நைட்டுக்கு போட்ட மாதிரி வேலைக்கு ஒரு பிளானை போட்டு நிறுத்திட்டாரு போல இருக்கு. இதை எப்படியாவது மதிக்கு தெரியப்படுத்தி இந்த வேலைக்கு திரும்பவும் மதியை போக வைக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி ரேவதி யோசிச்சுட்டு இருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா மதி ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்காங்க. பாக்கியராஜ், மலர் இவங்க எல்லாருமே வந்து மதிக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. "நீ நல்லா படிச்சிருக்க, எத்தனையோ காலேஜ் இருக்குது, கண்டிப்பாக உனக்குன்னு ஒரு வேலை கிடைக்கும். அதை நினச்சி நீ வருத்தப்பட்டுட்டு இருக்காத. அந்த காலேஜ் இல்லைன்னா என்ன, உனக்கு எந்த வேறு வேலையே கிடைக்காது" அப்படின்னு பாக்கியராஜும், மலரும், "கண்டிப்பாக நீ வேலைக்கு போகணும். இப்படியே இந்த காலேஜில் உன்னை நிறுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ இப்படியே தோண்டு இருக்கக்கூடாது. நீ தான் எல்லாருக்குமே ரோல் மாடலு. நீ இதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நீ இது வந்து போல்டாக ஃபேஸ் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு மலர் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மதியை பார்க்கும்போது தங்கராஜ்னால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு, மதி ரொம்ப வருத்தப்படுறாளே அப்படின்னு ரேவதி ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இதை எப்படி மதிக்கிட்ட டைரெக்டாக சொல்கிறது, இது சொல்லலாமா வேலாமா, முதல்ல மலர்கிட்டையும் பாகியராஜ்கிட்டையும் இதை பற்றி சொல்லலாமா அப்படின்னு ரேவதி ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அடிச்சுடா நம்மளுக்கு ஜாக்பாட் அப்படிங்கிற மாதிரி ராஜலக்ஷ்மி, எப்படியோ இவளுக்கு வேலை போயிடுச்சு, அந்த வேலை இருக்கிற திமிரில் தானே இவள் ஆடிக்கிட்டு இருந்தா, எப்படியாவது இவளை இனிமேல் நம்ம வந்து அடக்கி ஆளணும், இந்த மலர் போல் இவளையும் வேலை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ராஜலக்ஷ்மி யோசிக்கிறாங்க. மதியை கட்டிக்கிட்டு வந்த புருஷனே வந்து மதி வேலைக்கு போகக்கூடாதுன்னு மாமா கூட சேர்ந்து போட்ட பிளான் ஒரு பக்கம் இருக்கவும், ராகவன் வந்து மதிக்கு சப்போர்ட் பண்ணுறது இன்னொரு பக்கம் மதிக்கு நல்ல ஆறுதலாகவே தருது. "நீ வந்து இந்த மாதிரி ப்ரைவேட்டாக ஒரு வேலைக்கு போகிறதுனால தான் நம்ம உன்னை அடிக்கடி வேலையை விட்டு நிறுத்துகிறாங்க, நீ கம்முனு அரசு வேலைக்கு ட்ரை பண்ண" அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணுறாரு. ஸோ அதனால் நம்ம வந்து கவர்மெண்ட் வேலைக்கு படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரியும் மதி யோசிக்கிறாங்க. ஸோ இந்த சமயத்தில் தான் வந்து மலர்கிட்டையும் பாக்கியராஜ்கிட்டையும் வந்து ரேவதி இந்த பிரச்சனை எல்லாமே தன்னோட புருஷனால தான் அப்படிங்கிற உண்மையை சொல்கிறாங்க. "நான் அப்போவே நினச்சேன் இவரோட பிளான் ஏதாவது உள்ளே இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை நம்ம மதிக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா மதி இதை எப்படி எடுத்துப்பான்னு தெரியல இப்போ இருக்கிற டென்ஷனில். ஸோ இதை கொஞ்சம் ஆற போட்டு இந்த உண்மையை சொல்லலாமா, இல்லை நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு உண்மையை எங்ககிட்ட மறைச்சிட்டிங்க அப்படின்னு மதி நாளைக்கு கோவப்பட்டால் மதிக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு தெரியலையா" அப்படின்னு ஒரு பக்கம் இவங்க ஒரு டீமாக யோசிக்கிறாங்க.
இப்போ ரேவதி, தங்கராஜ் 2 பேருமே வந்து வீட்டிலேருந்து கிளம்புறோம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிற வழியில் ரேவதி, நீங்கள் பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன், நீங்கள் தான் பிளான் போட்டு மதியோட வேலைக்கு இப்படி ஒரு இடையூறை உண்டாக்குனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்கவும், ஓ அதுக்குள்ளே மோப்பம் பிடிச்சிட்டியா, அதை என்ன பார்த்தேன், உங்ககிட்ட எதையும் மறைக்க முடியாது போல, உடனே போய் மதிக்கிட்ட சொல்லிட்டியா என்ன, சொன்னால் மட்டும் உன்னால் என்ன ப்ரூஃப் பண்ண முடியும், அதான் வேலையை விட்டு நிறுத்தியாச்சியா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் பண்ணுறதெல்லாம் அநியாயம், நல்லது பண்ணுற மாதிரியே சுரேஷோட வாழ்க்கையில் விளையாடிட்டு இருக்கீங்க, இது சுரேஷ்க்கு தெரிய வரும்போது உங்களுக்கான மரியாதை இருக்க போகிறதில்ல, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு உடனே தங்கராஜ் அதையும் ரொம்ப கூலாகவே ரேவதி ஹேண்டில் பண்ணுறாரு. நான் நல்லது நினச்சி தான் சுரேஷ்க்கு இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன், அவள் வேலைக்கு போயிட்டுருக்கிற வரையும் சுரேஷை மதித்து தன்னோட கணவனை மதித்து வாழ்க்கையை வாழ மாட்டா, இப்போ வீட்டிலே இருக்க போய் சுரேஷை டிஃபெண்ட் பண்ணி தான் அவள் இருக்கணும், அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் ரேவதி நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், இது புரிஞ்சிக்காமல் தேவையில்லாமல் போய் இதை மதிக்கிட்ட சொல்லி இன்னும் பல பிரச்சனைகளை உண்டாக்கி உன் தம்பி வாழ்க்கையில் விளையாடிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி கூலாக பதில் சொல்கிறாரு. வேணும்னே தான் இதெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கு என்ன இது தெரியாதா, நான் இதை எப்படியெல்லாம் சால்வ் பண்ணணுமோ அப்படி யோசித்து சால்வ் பண்ண தான் போகிறேன் அப்படின்னு ரேவதி ஒரு பக்கம் பேசுகிறாங்க. என்ன தான் மதி எல்லாரையும் எதிர்த்து பேசினாலும் உன்னோட அப்பாவுக்கு மதி மேலே பாசம் இருக்க தான் செய்யுது ரேவதி அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, நீங்கள் என்ன தான் இருந்தாலும் மதியோட வேலை விஷயத்தில் விளையாடினது தப்பு, நீங்கள் திரும்பவும் அந்த காலேஜுக்கு கால் பண்ணி மதியோட வேலையை பற்றி பேசி அவள் வேலைக்கு போக மாதிரி செய்ய அப்படின்னு சொல்கிறாரு. நான் இவ்வளோ சப்போர்ட்டிவாக மதிக்கு இருப்பாருன்னு நினைக்கவே இல்லை, மாமனார் சப்போர்ட் அந்த வீட்டில் மதிக்கு இருக்குதுன்னு சொன்ன உடனே இப்போ பார்த்தீங்கன்னா ரேவதிக்கே ஷாக்கிங்காக இருக்குது, தன்னோட அப்பாவா மதிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ரேவதி யோசிக்கிறாங்க. உடனே உனக்கு சந்தோஷமாக இருக்குமே, அவ்வளோ சீக்கிரம் நடக்க விட்டுருவேனா நான், அவங்க வீட்டில் ஒவ்வொருத்தரும் அடிச்சிக்கணும், அதை பார்த்து சந்தோஷப்படுறது தான் என்னோட பிளானே அப்படிங்கிற மாதிரி தங்கராஜ் மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ராகவன் சுரேஷை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. தங்கராஜ் 1000 நல்லது நமக்கு செய்கிறாரு, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் யார் என்ன சொன்னாலும் உனக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியணும், உன்னோட வாழ்க்கையை நீ தான் டிசைட் பண்ணணும், மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு நீ வந்து இப்படி பண்ணிட்டு இருந்தால் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்காது, ஏற்கனவே உன்னோட அம்மா தொட்டதையெல்லாம் குறையா சொல்லிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் நீயும் இப்படி மாமா சொல்கிறாரு அம்மா சொல்கிறாருன்னு அந்த பொண்ணுக்கு எதுவுமே நல்லது நினைக்காம இருந்தேன்னா அவளுக்கு எப்படிடா உன்னை பிடிக்கும், பேசாமல் திடீர்னு உன் மாமா கிட்ட சொல்லி அந்த வேலையை வாங்கி கொடுக்குற வழியை பாரு அப்படின்னு சொல்லி ராகவன் இப்போ சுரேஷ்க்கும் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் தன்னோட அப்பா சொன்னதையே சுரேஷ் யோசிச்சுட்ருக்காரு ரூம்குள்ளார போய். நாம் ஒரு வாட்டி யோசிச்சிருக்கணுமோ, காலேஜில் ஸ்டூடெண்ட்டு ஸ்டாஃப் எல்லாமே மதிக்கிட்ட பேசிகிட்டு இருந்ததை கேட்டதையும் அவர் வந்து நினச்சி பார்க்குறாரு. ஸோ அப்போ வந்து நம்ம தேவையில்லாமல் மாமா கிட்ட இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டோமோ, வேணான்னு சொல்லியிருக்கணுமோ அப்படின்னு யோசிச்சுட்ருக்கும்போது மதி சோகமாக உட்காந்துருக்கிறதையும் சுரேஷ் பார்க்குறாரு. அவரும் இப்போ சுரேஷ் போயிட்டு மதிக்கிட்ட வந்து ஆறுதல் சொல்லிட்டுருக்காரு, உனக்கு இன்னொரு வேலை கிடைக்கும், கண்டிப்பாக உனக்கு வேலைக்கு போகணும்னு ஆசையாக இருந்தால் நீ வேறு ஏதாவது ஒரு காலேஜில் போய் ட்ரை பண்ணு, இப்படியெல்லாம் சோகமாக இருக்காத, கேஷுவலாக இரு அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா இது இவராக இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி மதியம் யோசிக்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் தங்கராஜ் பார்த்திங்கன்னா காலேஜுக்கு கால் பண்ணி நன்றி சொல்லிட்டு இருக்காரு. என்னோட பேச்சை கேட்டு பர்மனெண்ட் பண்ணாமல் போனது மட்டும் இல்லாமல் அவளை வேலையை விட்டு நிறுத்தினதும் ஒரு வகையில் நல்லதாகவே போச்சு அப்படிங்கிற மாதிரி, உங்களுக்காக தான் இதை செஞ்சேன், ஆனால் மதி வந்து ஒரு நல்ல வேலை செய்கிற ஸ்டாப்பு, பிள்ளைங்களுக்கும் வந்து மதியை ரொம்ப பிடிக்கும், எல்லாருமே வந்து மதி மேடம் வரல அப்படி சொல்லி எங்ககிட்டயே ஆர்கியூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லவும், ஓகே நீங்கள் எனக்கு பண்ண உதவியை நான் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தங்கராஜ் பார்த்திங்கன்னா பிரின்சிபல் கிட்ட பேசிட்டு வைக்கிறாங்க. இப்போ மலர் பார்த்திங்கன்னா மதிக்கிட்ட போயிட்டு, உன்னோட வேலை விஷயத்தில் வேணும்னே யாராவது வந்து ரிமார்க் பண்ணியிருப்பாங்களா, உன்னை பர்மனெண்ட் பண்ணுறதா பேசிக்கிட்டு இருந்த இன்ஸ்டியூஷனில் எப்படி உன்னை வேலையை விட்டு நிறுத்த முடியும், நீ இதை பற்றி ஏதாவது யோசிச்சியா, உனக்கு காலேஜில் யாராவது வேண்டாதவங்க இருக்காங்களா மதி, யோசிச்சு பாரு அப்படின்னு மலர் கேட்டுட்ருக்காங்க. அப்படி யாரும் இல்லை, எல்லாருமே என்னோட வேலை பர்மனெண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட அக்கா தங்கச்சியாக தான் பழகுறாங்க, ஸ்டூடெண்ட்டும் மதி மேடம் அப்படின்னா அவங்களுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும், அதனால் என்னை எல்லாரும் மிஸ் தான் பண்ணுவாங்க, எனக்குன்னு யாரும் அகேன்ஸ்டாக எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மதி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வேறு யாராவது நம்ம வீட்டு சைட்லேருந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, எனக்கு எதுவும் அதுவே தோணிட்டுருக்கு அப்படின்னு மலர் சொல்லவும் மதிக்கு சடனாக வந்து தங்கராஜ் மேலே தான் வந்து சந்தேகம் வருது. இப்போ மலர் சொல்கிறாங்க, நீங்கள் 2 நாள் போயிட்டு அவரோட வீட்டில் தங்கியிருந்தீங்களே, அப்போ ஏதாவது சுரேஷ்க்கு சொல்லி இல்லை உன்னோட வேலை பற்றி பேசினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அதெல்லாம் எதுவுமே பேசலை, ஆனால் சுரேஷ்கிட்ட சொல்லி என்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்க சொல்லி அனுப்பிவிட்ட போது தான் தெரியாமல் அந்த இன்சிடென்ட்
இன்சிடென்ட் எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு என்னவோ இந்த தங்கராஜ் மேலே தான் வந்து டவுட்டாக இருக்குது. ரேவதி கிட்ட கேட்டால் தெரிஞ்சிடும். திரும்பவும் நீ காலேஜில் பேசிப்பார். உன்னோட வேலையை வாங்கி நீ திரும்பவும் அந்த வேலைக்கு போனால் தான் மதின்ற கெத்து உனக்கு இருக்கும். இல்லைனா இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே உன்னை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதுவே உனக்கு பழகி போயிடும். நீ இப்படி சோகமாக உட்கார்ந்துருக்கக்கூடாது. ரொம்ப போல்டாக ஆட்டிடியூடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி மலர் பார்த்திங்கன்னா மதிக்கு அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி மட்டும் என்னோடய வேலை போகிறதுக்கு ஒரு விதத்தில் தங்கராஜோ இல்லை வேறு யாரோ காரணமாக இருந்தால் நான் சும்மா கூட விட மாட்டேன். என்னோடய வேலை விஷயத்தில் தலையிடுறதுக்கு யாருக்குமே எந்த உரிமையும் கிடையாது. ஆனால் நான் இதை பற்றி விசாரிக்கிறேன். நீ சொல்கிறதும் எனக்கு ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மதியோட வேலை போன விஷயத்துக்கு பின்னாடி தங்கராஜ், சுரேஷ் இவங்க 2 பேருமே வந்து இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த மதி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா திரும்பவும் அந்த இன்ஸ்டியூஷனில் பேசி அவங்களோட உரிமையை அவங்க வந்து திரும்பவும் அந்த காலேஜுக்கு வேலைக்கு போகிறத அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா, இல்லை சுரேஷ் அவங்க அடுத்து என்ன செய்ய போகிறாங்க, தங்கராஜுக்கு என்ன ரிவீட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். நன்றி.